ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மளை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார்? பல காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நீங்கள நானும் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவர் நாமத்தை போற்றணும். இதற்காக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தேவப்படையில் நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒருவேளை ஒரு தேவை இருக்குமாது மாத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம விண்ணப்பிக்கிறோமா? இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. தேவப்பிள்ளை ஆமென். சங்கீதம் 22:3 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர். அவர் நம்ம துதிக்கும் போது அவர் வாசம் பண்றாரு. அப்படின்னாக்கா அங்க வந்துடுறாரு, அவர் அங்க பிரசன்ட் ஆயிடுறாரு, நம்மோடு கூட அவர் வாழுகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்போ அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பிரசன்னத்தினால் என்ன பலன் இருக்கு? சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்றான். தேவப்பிள்ளையிலே, உங்க பிரச்சனை மலை போல இருக்கா, பர்வதம் போல குன்று போல இருக்கா? ஒன்றும் செய்யாதீங்க. நல்ல ஆண்டரை பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டரை துதிங்க. ஆண்டரை துதிக்கும் போது அவர் அங்கே வந்துடுறாரு, அங்கே ஒரு பிரசன்னம் அங்கே வந்துடும், அவரே வந்துடுவார். அப்போ இப்பேற்பட்ட பர்வதமாக இருந்தாலும் மலை போல பிரச்சனை இருந்தாலும் உருகித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவருக்கு முன்பாக பிரச்சனை நிற்க முடியுமா? பிரச்சனை தலை குத்த முடியுமா? தேவப்பிள்ளையில் அப்படி பிரச்சனைங்க இருந்தாலும் மாறி போயிடும். வேதத்தில் சம்பவங்களுக்கு காண்பிக்கிற அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். பாருங்க, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடுறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாடுறாங்க தெரியுங்களா தேவ பிள்ளைகளை? அவங்கள உட்காவரில் வைத்து அநேக அடிகளை அடித்து தொழு மரத்தில் கட்டப்பட்டு தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ வேதனை, ஒரு மரண அவஸ்தை. ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த பவுலும் சீலா என்ன செய்யறேன்னா கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளை, எப்படிப்பட்ட அனுபவங்களை! அந்த துதிக்கு ஒரு வல்லமை இருக்கு. கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? 26ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் திறவுண்டன, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அல்லேலூயா. துதிக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. அங்க துதித்தாங்க, அநேக அடிகளை வாங்கி துதித்தாங்க. என்னத்தை பண்ணது? பூமி அதிரும்படியாக கர்த்தரை அங்க நெருக்கத்துல, உபத்திரவத்துல, மரண அவஸ்தையில துதித்தாங்க. கர்த்தர் சும்மா வெற்றாரா? அங்க நடந்த காரியம், அஸ்திபாரங்கள் அசைந்ததான், பூமி அதிர்ந்ததான், கதவுகளெல்லாம் திறந்ததான், அவங்க கட்டுகளெல்லாம் கவிழ்ந்து போயிட்டான். தேவப்பிள்ளையில அந்த சிறைச்சாலையில் இருக்கிறப்பட்ட பவுலையும் சீலாவும் கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமென். துதி கவலை வல்லமை இருக்கு. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், உங்களை என்னையும் கர்த்தர் அதுக்கு தான் ஏற்படுத்தினார். துதிக்கும் போது பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். துதிக்கும் போது தேவப்பிள்ளையில கட்டுகள் அவிழ்க்கப்படும், கதவுகள் திறக்கப்படும். சொந்து பார்க்காதீங்க, கர்த்தரை நல்லா துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை புகழுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க கட்டுகளையும் அவிழ்ப்பதற்கு உண்மையில இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலை துதித்த போது ஆண்டவரே சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டதல்லவா, பூமி அதிரும்படியாய் ஆண்டவரே உங்க வல்லமையை வெளிப்படுத்தினீங்களே. இன்னைக்கு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு துதியின் வல்லமை ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டுங்கப்பா. உமை துதிக்கிற ஒரு கிருபை உண்டாகட்டும். எல்லா விதமான கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இல்லை பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும் மகிமை உமக்கு செலுத்துகிற இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். துதிங்க, உங்க துயரங்கள்லாம் மாறி போயிடும். God bless you.